கடந்த புதன்கிழமை நம்ம சேனல்ல பேர்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட் படத்தோட கதையை போட்டிருப்போம். அந்த வீடியோட லாஸ்ட்ல அதோட பார்ட் 2 வீடியோ வெள்ளிக்கிழமை, அதாவது இன்னைக்கு நம்ம சேனல்ல போடப்படும் சொல்லியிருந்திருப்பேன். அதை தான் இன்னைக்கான வீடியோல நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம 2023 வருஷம் ரிலீஸ் ஆன பேர்ட் பாக்ஸ் பர்சிலினா அப்படின்ற ஒரு ஆடிட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே அரி சினிமாட்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே செபஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர்தான் நம்ம படத்தோட நம்ம ஹீரோக்கு என்ன பண்றாரு, அவர் பொண்ணு கூட ஒரு ஸ்டேடியத்துக்குள்ள ஸ்கேட் போர்டு வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது வெளியே ஏதோ ஒரு சத்தத்தை கேக்குதாரு. அப்படி கேட்டதும் தான் பொண்ணு கிட்ட, ஏமா அதுங்க வந்துட்டு போல இருக்கு, நம்ம இங்க இருக்க வேணாம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு சுரங்க பாதை வழியா வெள்ள போறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த சுரங்க பாதத்துக்குள்ள ஒரு சில திருட்டு பசங்க இருக்கானுங்க போல இருக்கு. அவனுக்கு என்ன பண்றானா ஹீரோ அடிச்சு போட்டு உன் கையில இருக்க பணம் காசெல்லாம் கூட சாப்பிடுறது எதாச்சும் வச்சிருக்கியா, குர்ரா குர்ரா அப்படின்னு சொல்லி கேக்குறானுங்க. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றான், பக்கத்துல ஒரு கம்பி இருக்கு, அதை எடுத்து அவனுங்களை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பொண்ணுக்கார என்ன சொல்றான்னா, அப்பா வேணாப்பா அவங்களா பாவம், நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிட்டு ஹீரோக்கு என்ன பண்றான், தான் கையில இருக்க பணம் காசை கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி தான் பொண்ணை கூட்டிட்டு அப்படியே அந்த சுரங்க பாதையை விட்டு வெளில வரான். வெளில வந்த கடுத்தது அங்க ஒரு கண்பு கடல ஒரு கண்ணாடி வச்சிருக்கானுங்க. அதை எடுத்து தான் கண்ணுல மாட்டிக்கிறானுங்க. எப்படி அந்த முத பாட்டுல ஹீரோயின் வந்து தான் பசங்களுக்கு எல்லாம் கருப்பு துணியை வச்சு முகத்தை கட்டி விட்டாலோ அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அந்த கிரியேச்சரை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியை போட்டுட்டு அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே அந்த வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஊரகத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வெறும் பணங்களா தான் கிடக்குது. ஆனா ஹீரோவும் தான் பொண்ணு அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கானுங்க ஒரு ட்ராலியை தள்ளிட்டு. அப்ப ஹீரோ என்ன பண்றான், தான் பொண்ணை பார்த்து, பாப்பா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வந்துட்டு, நான் கூப்பிடுற வரைக்கும் நீ வெளில வரக்கூடாது, நீ உள்ளே தான் இருக்கணும், யார் கண்ணுக்கு நீ தெரியக்கூடாது, அது மாதிரி நீ எதையும் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பொண்ணு ஒரு இடத்துல பதிக்க வச்சுட்டு ஹீரோ என்ன பண்றான், அவனுக்கு முன்னாடி போயிட்டு எனக்கு எதிரை யாராச்சும் இருக்கீங்களான்ட்டு தெரியாத மாதிரி கேட்கறான். இருக்கண்டா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையில அடிபட்டுட்டு நீங்க ஏதாச்சும் சாப்பிட வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். யாரா நீ, யாரு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கேட்கற, உனக்கு அந்த கல்ட் குரூப்புக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு கேட்கறப்ப நீங்க சொல்ற அந்த கல்ட் குரூப்புக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர் இருக்கிற இடம் நல்லா தெரியும். கடந்த 9 மாசத்துக்கு முன்னாடி இந்த வியாதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒருவேளை எனக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெனரேட்டர் இருக்கிற இடத்தை காட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா சரி ஜெனரேட்டர் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் கூட கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா வெறும் ஜெனரேட்டருக்காகவா நீங்க ஹீரோ கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த காலகட்டத்துல கரண்டே கிடையாது, ஏன் மனுஷங்க இருந்தா தானே கரண்ட் இருக்க முடியும், இருக்கிற ஒரு சில பேரும் நைட் டைம்ல இருட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா ஜெனரேட்டர் இருந்துச்சுன்னா ஒரு சில நாட்கள் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் கூட கூட்டிட்டு போறாங்க. இவங்க போற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு குடோன் மாதிரி இருக்கு. அங்க ஒரு சில பேர் தங்கி இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவதான் ஹீரோக்கு அடிபட்டுறதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, மூக்குல அடிபட்டு இருந்தாதான் ரத்தம் அதிகமா போயிருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாம் வந்து பார்த்தா சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க. அப்ப ஹீரோ தான் பக்கத்துல இருக்க ஒருத்தரை குருன்னு பாத்துட்டு இருக்கான். அந்த ஆளு என்ன பண்றான், ஹீரோ பார்த்துட்டு அம்மா எதுக்கு என்ன பாக்குற அப்படின்னு சொல்லி பேசுற போது நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆளுக்கு கண்ணே கிடையாது, முழு கட்டின்னு இருக்கு. அதை பார்த்தா ஹீரோ குருன்னு பாத்துட்டு இருந்தான் போல இருக்கு. உடனே அவர்கிட்ட கேட்கறான், ஆமா சார் எப்படி சார் என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எனக்கு வந்து பார்த்தா உங்ககிட்ட இருக்கிற மாதிரி கண்கள் கிடையாது, ஆனா எனக்கு வந்து பார்த்தா உங்ககிட்ட இல்லாத ஒரு சக்தி, என் பக்கத்துல யார் இருக்கா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு உணர ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நானும் என் பொண்டாட்டியும் இந்த தொற்று ஆரம்பிச்சனால வீட்டுக்குள்ளே பதுக்கி இருந்தோம். அப்ப அந்த கல்ட் குரூப்பை சேர்ந்த ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள வந்து இந்த ஆளோட பொண்டாட்டியை பிடிச்சி நெற்றியில ஏதோ ஒன்று வரைஞ்சி அந்த பொண்ணோட கண்ணை திறந்துருக்காங்க. அப்படி திறக்கும் போது இந்த அம்மா வந்து பாத்திர ஏதோ ஒரு கிரியேச்சரை பார்த்து இறந்து போயிருக்கிறா. அவங்க இறக்கும் போது நிறைய கத்துனாங்க, பட் என்னால அவங்களை காப்பாற்ற முடியல, ரொம்பவே வந்து பாத்திர மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆளு பேசிட்டு இருக்கிறான். பேசி முடிச்சுட்டு எல்லாருமே அன்னைக்கு நைட்டு அங்க இருக்கிற ஒரு பஸ்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ மட்டும் தூங்காம அந்த பஸ்ஸோட சாவி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வச்சுக்கிறான். என்ன பண்ண போறான் அப்படின்றத மறுநாள் காலை தான் தெரிய போகுது. ஏன்னா மறுநாள் காலை ஏஞ்சி பார்த்தா ஹீரோ வந்து அந்த பஸ்ஸோட டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்கான். அதை பாக்குற அந்த லேட்டர் என்ன பண்றாங்க, என்னடா பண்ண போற, எங்களுக்கு என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கவும் டக்குனு வண்டி எடுத்துட்டு வெளில போறான். அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே கத்துறாங்க, எங்களை கொலை பண்ண போறியா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க ஹீரோ எந்த ஒரு பதிலுமே சொல்லாம வெளில போறான். வெளில வந்து வண்டி வர கவுத்துட்டா அதுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்க வெளில போறாங்க. வந்து கடத்தது அந்த கிரியேச்சரை பாரு, உனக்கு கூப்பிடுது பாரு, உன் சொந்தக்காரனை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒருத்தனோட கண்ணை ஓபன் பண்ணும்போது அவன் அந்த கிரியேச்சரை பார்த்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். அப்புறம் அந்த டாக்டர் பொண்ணு வர அவளை காட்டி எங்க பாரு அந்த கிரியேச்சரை பாரு, உனக்காக எவ்வளவு நேரமா காத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் பார்த்துட்டு அங்க இருக்கிற பஸ்ஸோட டயர்ல தலையை விட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். மூணாவது அந்த கண்ணு தெரியாத ஒரு வெளில போறாரா, அவரை பார்த்துட்டு ஹீரோ புலமுறை, என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு கண்ணு தெரியாதா, அந்த கிரியேச்சர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறான். பதிலுக்கு அந்த கண்ணு தெரியாத என்ன சொல்றேன்னா, யாரா நீ, எங்கேந்திரா வந்த, எதுக்குடா எங்க வாழ்க்கையில இப்படி விளையாண்டுட்டு இருக்க, உங்களுக்கு என்னடா நான் பாவம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு
போயிட்டு இருக்கும்போது மூணாவதா ஒருத்தவன் அந்த பஸ் விட்டு வெளில வந்திருக்கான்ல, அவன் என்ன பண்றானா இவங்களை பார்த்துட்டு அப்படியே அவனே சூசைட் பண்ணி சாறதுக்காக அந்த பஸ்ஸையும் கொளுத்தி விட்டுட்டு அவனும் செத்து போயிட்டான். இப்ப அங்க இருக்கிறதுல அந்த பெரியவரை தவிர்த்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்படி இறக்கும் போது ஒவ்வொருத்தவங்களோட ஆத்மாவை வெளில போறதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் அவன் பொண்ணு கேட்கறா, ஆத்மாக்கள் வெளில போறதை நீங்க பாக்குறீங்க, நான் எப்பப்பா அதை பாக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப கொஞ்ச நாளே உன் கண்ணுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும், பொறுத்துக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 9 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னா நம்ம ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல குரூப்பா சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க, நீங்க நிலவரம் சரியில்லை, நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றானா ஆபீஸ்க்கு போறான். அப்படி போகும்போது அவன் பொண்டாட்டி கால் பண்றான். என்னமா என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்டா நியூஸ் போட்டு பாருங்க அப்படின்றதும் டக்குனு டிவில நியூஸ் வைக்கிறான். ரஷ்யால ஒரு வினோதமான ஒரு நோய் பரவிட்டு இருக்கிறதாகவும் அந்த நோயால மக்கள் அடுத்தடுத்து இறந்துட்டு இருக்காங்க, ரொம்பவே கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு என்ன பண்றான் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிறான். அப்ப அவன் பின்னாடியே ஒருத்தவன் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோ தான் பொண்டாட்டி கிட்ட சொல்றப்ப இங்க ஏதோ தப்பா நடக்குது, ஸ்கூல்ல நம்ம பொண்ணு தனியா இருப்பா, அவளை போய் கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன், எது வந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றாரு, தான் பொண்ணை கூப்பிடுறதுக்காக வேகமா கார் எடுக்க போறாரு. பார்த்தா கார் மேலேயே ஒருத்தன் பொத்துன்னு விடவும் சரி இது சரிப்பட்டு வராது, நம்ம ட்ரெயின் எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போறாரு. அப்ப அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படி அந்த கிரியேச்சர் வரும்போது அதை இருக்கிற ஒரு சில பேர் பாக்குறாங்களா, பார்த்தது என்ன நினைச்சாங்கன்னே தெரியல, டக்குனு அங்க இருக்க ரயில்வே கேட்ல போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த ட்ரெயின் வருது, அவங்க எல்லாருமே அடிச்சு கொலை பண்ணுது. இப்ப ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்துட்டு வேகமா ஸ்கூலுக்கு ஓடி போயிட்டு தான் பொண்ணை கூப்பிட்டுட்டு ஒரு சர்ச்சுக்குள்ள நிக்கிறாரு. அந்த சர்ச்சில இருந்து தான் பொண்ணை வந்து வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறப்ப அங்க ஒரு சர்ச் ஃபாதர் இருந்துட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்கிறாரு. வெளியே பாருங்க மக்களை வந்து பாக்குறதுக்காக கடவுள் இந்த பூமிக்கு வந்திருக்காரு, ஆனா மக்களை அவர் பார்க்க சக்தி இல்லாம அடுத்தடுத்து தற்கொலை பண்ணி இறந்துக்கிறாங்க, எவ்வளவு கேவலமா இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு ஹீரோ கேட்கிறான், சார் என்ன சார் சொல்றீங்க, வெளில மக்கள் வந்து ஏதோ ஒரு நோயால அடிக்கடி செத்துட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னா இதை போய் கடவுள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப தம்பி கடவுள்னாலும் ஏஞ்சல்னாலும் பொண்ணுதான், கடவுள் தான் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, ஆனா மக்கள் அதை புரிஞ்சுக்காம தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நான் போய் கடவுளை பார்க்க போறேன் அப்படின்றப்ப நீங்க யார வேணா போய் பாருங்க, எனக்கு என் பொண்ணு முக்கியம், நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்றப்ப உன் பொண்ணு கூட்டிட்டு போ, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆனா என்ன நான் போய் அந்த கடவுளை பார்க்க போறேன் அப்படின்றப்ப நீ ஏதாச்சும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா தான் பொண்ணு கிட்ட ஒரு கீ செயினை கொடுக்குறான். கொடுத்துட்டு இங்க பார்ப்பப்ப இந்த கீ செயினை மட்டும் தான் பார்க்கணும், வேற எதுவுமே நீ பார்க்க கூடாது, அப்பா சொல்ற வரைக்கும் குடிஞ்ச தலை நிமிர கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பொத்துனாப்புல வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்படி வரும் வழியில வந்து பார்த்தா தான் பொண்டாட்டியை பாக்குறாரு. சேஃப்டியா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகல, சரி வா வீட்டுக்கு போய் ஏதாவது பேசிப்போம் அப்படின்றப்ப அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க நட் ரோட்ல போய் நிக்கிறாங்க. கரெக்டா ஒரு வண்டி வருது, அடிச்சு அவங்கள கொலை பண்ணிடுது. இப்ப ஒய்ஃப் செத்து போன அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றேனே தெரியல, தான் பொண்ணை மட்டும் தான் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்காலத்துல ஹீரோ ஒரு சர்ச்சில் நின்னுகிட்டு இந்த இத்தனை பேரை ஏமாத்தி கொலை பண்ணாராச்சா அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. சோ பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறப்ப அடுத்து அந்த சர்ச்சை விட்டு வெளில போறாருல, வெளில வந்து பார்த்தா அங்க வந்து பார்த்தா ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங் மேல இருந்து வெள்ளை அரைச்சிருக்காங்களான்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா. சரி இந்த பொண்ணை நம்ம கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பக்கத்துல போறப்ப பாப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு சொந்தக்காரங்க யாராச்சும் இருக்காங்களா, நீ தனியா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப டக்குன்னு பார்த்தா அவரை கடிக்கிறதுக்கு ஒரு நாய் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு தனியா இல்ல, இவ கூட வந்து பார்த்தா ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப அவங்க எல்லாம் கேட்கறாங்க யார் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எனக்கு வந்து பார்த்தா யாருமே கிடையாது, இந்த பொண்ணை பார்த்ததும் சரி இவ கூட போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமான்னு சொல்லி கேட்க வந்தா அப்படின்றப்ப என்னடா என்ன நீ அந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவான்ட்டு ஒவ்வொருத்தரும் கரெக்டா ஹீரோ பத்தி கேட்கறான். ஆனா ஹீரோ என்ன சொல்றேன், இல்லங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, எனக்குமே யாரும் கிடையாது, நான் தனியா தான் இருக்கேன், சோ என்ன உங்க குரூப்ல சேர்த்துக்கிறீங்களா அப்படின்றப்ப அங்க இருக்கவங்களாம் முடியாது அப்படின்றாங்க. அந்த நாயும் ஹீரோ பார்த்து கொலைச்சிட்டு இருக்கிறப்ப டக்குனு என்ன பண்றேன் திருப்பி ஒரு விஷயத்த சொல்றேன், எனக்கு ஜெனரேட்டர் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியும், என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெனரேட்டர் இருக்கிற இடத்த காட்டி கொடுப்பேன் அப்படின்றப்ப சரிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை தன்னோட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னு சொல்லி பார்த்தா இது வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்குள்ள போனா ஒரு வயசானவங்க அப்புறம் ஒரு சில பேர் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஹீரோக்கு என்ன பண்றான் அவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கானா. அப்ப அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை பார்த்தமே ஹீரோக்கு என்ன பண்றான் தன்னோட பொண்ணு நினைச்சிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறான். பட் அந்த பொண்ணு கிடையாது, இது ஏதோ வேற ஒரு பொண்ணு போல இருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷும் தெரியாது ஜெர்மன் மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ தன்னோட பேர் செபாஸ்டின் அப்படின்ற மாதிரி சொல்றான். உனக்கு யாராச்சும் சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ வந்து பார்த்தனா அந்த இருட்டுல தான் பொண்ணை பாக்குறான். பட் அவங்க கிட்ட இல்ல எனக்கு யாருமே கிடையாது, நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அம்மா தள்ள அடிபட்டு இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒரு சின்ன விபத்துல கீழே விழுந்துட்டேன், ஒரு டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க. அம்மா அந்த டாக்டர் எங்க இருக்காங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது நீ தானே கொன்ன அப்படின்ட்டு ஒருத்தன் கேட்கறான். நான் கொல்லல, அவங்க அந்த கிரியேச்சரை பார்த்து செத்துட்டாங்க, நான் வந்து அப்படின்னும் போது நீ தப்பிச்சு ஓடி வந்துட்டா தானே அப்படின்றானுங்க. ஆமா அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு ஒரு மேப்பை காட்டி இந்த மேப்ல எங்க அந்த ஜெனரேட்டர் இருக்க இடம் இருக்குன்ட்டு லொகேட் பண்ணி கூட நாங்க போயிட்டு அதை எடுத்துட்டு வரோம் அப்படின்றப்ப அது ஹீரோ என்ன சொல்றானா எதுக்கு அந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்றான். ஏன்னா ஹீரோக்கு அந்த இடத்துல ஜெனரேட்டர் இருக்குமான்னு கூட தெரியாது, ஏன்னா ஜெனரேட்டரை பத்தி ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் வேலை பார்த்து வேற ஒரு இடத்துல இந்த மாதிரி பொய் சொல்லி தான் இங்க இருந்து தங்கிட்டு அவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்கிறான் போல இருக்கு. இங்க எங்க உண்மையை கண்டுபிடிச்சா நம்மள வெளுத்துருவாங்க
பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க போக வேணாம், அதுக்கு பத்தின உங்களுக்கு ஜெனரேட்டர் இங்க உருவாக்கி தரேன் அப்படின்றப்ப அப்ப போய் சொன்னியா அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறப்ப ஹீரோ உண்மையை ஒத்துக்கிறான் ஆமா அப்படின்ட்டு. உடனே அங்க எல்லாருமே ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன சொல்றான், இல்ல என்ன விட்டுருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்றப்ப உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் சரி ஹீரோ தெரியாம தானே விட்டான் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றானா ஹீரோ பார்த்துட்டு அவர் அடிச்சு கொன்றாதீங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஜெர்மன்ல சொல்ல ஹீரோ என்ன சொல்றானா அந்த பொண்ணு என்ன துன்புறுத்த வேணான்னு சொல்றா அப்படின்றான். உனக்கு ஜெர்மன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப தெரியும் அப்படின்றான். இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அடுத்தது யாருக்கிட்டயுமே பேசலையா, இந்த பொண்ணுக்கு ஜெர்மன் தெரியும் அப்படின்ற மட்டும் உங்களுக்கு தெரியும், பட் இந்த பொண்ணால யாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ கிட்ட இந்த பொண்ணுக்கு யாரு இவளுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு கேட்டு சொல்லு அப்படின்றாங்க. உடனே ஹீரோக்கு என்ன பண்றான் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஏமா யார் பண்ணினு உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா தன்னோட பேர் சோஃபியா அப்படின்ட்டு அவங்க அம்மா கூட கப்பல்ல ஒரு இடத்துக்கு வெக்கேஷனுக்காக போயிருந்தாலும் அந்த வெக்கேஷன் போகும்போது அந்த படகுல இருந்தவங்க தண்ணியில குதிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க தானே குதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது, நிறைய பேர் குதிச்சிருக்காங்க போல இருக்கு. இதுக்கு அடுத்து அம்மாக்காரிக்கு என்ன பண்றா இந்த பொண்ணோட முகத்துல துணியை வச்சு கட்டிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அப்புறமேட்டு பார்த்தா இங்க ஒரு வேன்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க ரேடியோ கேட்கிறப்பதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கிறதாகவும் ஒரு மலை இருக்கு அந்த மலையில வந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இந்த மலையை பத்தி அந்த பொண்ணுக்கு பேர் சரியா தெரியல. உடனே அதை வளைஞ்சு காட்டுறப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பேங்காக்ல இருக்கிற ஒரு மலை, அங்கதான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்திருக்காங்க. வரும்போது இந்த பொண்ணுக்கு வலி தாங்க முடியாம கையை உதறி இருக்கா. அந்த கூட்டத்துல அவங்க அம்மா காணாம போயிட்டாங்க. அவங்க இருக்காங்களா செத்தாங்களா அப்படின்னு கூட இந்த பொண்ணுக்கு தெரியாது. இனிமேட்டு நம்ம இங்க இருக்க வேணாம், இந்த விஷயத்தை வந்து பாத்தா தெரிஞ்சனால நம்ம இதுக்கு அடுத்து இந்த மலையில போய் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன சொல்றானா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனி எத்தனை நாளைக்கு தான் இங்க இருக்க போறீங்க, சாப்பாடு கிடைக்காம சோறு தண்ணி இல்லாம செத்தா போக போறீங்க, அங்க போனீங்கன்னா உங்களுக்கும் சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் கிடைக்கும், அங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி அப்படின்றாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்குறாங்க. அப்படி தூங்கும் போது ஹீரோக்கு என்ன பண்றான் அந்த நாய் வச்சிருக்காங்களா அந்த நாய்களோட பெல்ட்டை அறுத்து விடுறான். அந்த நாய் இழுத்துட்டு போனா அறுத்துக்கும் அந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு மறுநாளுக்கு எல்லாருமே கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு அந்த பாதுகாப்பான மலை இருக்குல்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்படி போகும்போது ஹீரோக்கு என்ன பண்றான் கண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா இந்த சாத்தானோட குறியீட அங்க ஒரு இடத்துல வரைஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் அப்படியே கீழே தொங்க விட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட குரல அந்த பேயானது பேச ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா அது கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிக்குது. குலைக்க ஆரம்பிக்கும் போது இழுக்க ஆரம்பிக்கும்ல அந்த நேரம் பார்த்து வந்து அந்த பெல்ட் ஆனது அறுத்து போயிட்டு அறுத்து போன அடுத்தது அந்த நாயை தேடி ஒரு சில பேர் போறப்ப ஒருத்தர் என்ன பண்றான் அந்த நாயை தேடிட்டு கண்ணை திறந்து பாக்குறானா பார்த்தவன் டக்குன்னு அந்த பேயால அஃபெக்ட் ஆகி அங்க இருக்கிற கார்ல முட்டி செத்து போயிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணுமே அஃபெக்ட் ஆகுறா. அந்த நாய்க்குட்டியுமே வந்து பார்த்தா அஃபெக்ட் ஆகுது. அதுமே வந்து பார்த்தா லுல்லுன்னு குலைச்சிட்டு இருக்க அதை காப்பாத்துறதுக்காக அந்த தாத்தா போறாரு. அவர் கையில நல்லா கடிச்சு வச்சிருது. அப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றா இந்த குட்டி பொண்ணை புடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போயிட்டா அங்கதான் ஹீரோவும் வந்துடுறான். அப்புறம் அங்க இருக்கிற ஒரு சில பேர் வராங்க. அப்ப அந்த ஆரஞ்சு சட்டை போட்டவன் என் ஃப்ரெண்டு வரல வராம எப்படி கது சாத்துறன்னு சொல்லி கேட்கிறப்ப அவன் வரமாட்டான், அவன் செத்துட்டான், அவன் செத்ததை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. இப்ப அந்த தாத்தாக்கு அடிபட்டு இருக்குல்ல அந்த தாத்தாக்கு அடிபட்டதை அந்த பாட்டியம்மா கைக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல பத்திரமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கீரன் கேக்குறாங்க எப்படி அந்த சாத்தானுக்கு நம்மளோட சொந்தக்காரங்களோட குரல்லாம் கேட்டுச்சு, எப்படி அது பேசிச்சு, இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு கூட இருக்கலாம் அவன் என்ன சொல்றான் இது எல்லாமே வந்து பார்த்தா சாத்தியம் தான், இதுங்க ஏலியன் கிடையாது, இதுங்க ஏதோ ஒரு சாத்தான் வகையை சேர்ந்து கிரியேச்சரா இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சொந்தக்காரங்க மூலமா பேச வச்சு இந்த கண்களை கட்ட அவுக்க விட்டு அது மூலமா வந்து பார்த்தா நம்மளை இறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை பேசல, இவனுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ என்ன பண்ற நேரம் அந்த ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஆமா உங்களுக்கு என்ன குரல் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப இறந்து போன தன்னோட தம்பியோட குரல் கேட்டுச்சான். அந்த பையனோட பேரு ஜாக், சொன்னாங்களா ஜே ஜே அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம். அவன் வந்து பார்த்தா இந்த தொற்று ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் ஊர்ல இல்ல, ஊருக்கு வர காட்டியுமே அந்த தம்பி வந்து பார்த்தா இறந்து போயிருக்கான். அவனோட இறப்பு வந்து எங்களால ஏத்துக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப என் தம்பியோட குரல்ல அந்த கிரியேச்சர் என்கிட்ட பேசுது, ஆனாலும் என் தம்பி அடிக்கடி என் கூட இருக்கிற மாதிரியும் என்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் நினைச்சு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா உங்களுக்கு எப்படி அந்த குரல் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே கிடையாது, அமைதியா இருக்கா. சொல்லுங்க உங்களுக்கு யாரோட குரல் கேட்டுச்சு அப்படின்றப்ப ஹீரோ டக்குனு அந்த பேச்சை மாத்தணும் அப்படின்றக்காக சோபியாங்க அவளை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோபியாவை தேடுறதுக்காக போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஒரு இடத்துல பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற அவ கிட்ட போயிட்டு தான் பொண்ணுக்கு கொடுத்த அதே கீச்சனை கொடுக்குறாரு. அப்ப பொண்ணு கிட்ட கொடுத்தாரு, இப்ப இவங்க கிட்ட கொடுக்குறான். பொண்ணு வேற அடிக்கடி வந்துட்டு போறா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற தோணுதா. இப்ப அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன சொல்றேன்னா இங்க பாரு, பயம்ன்றது நமக்கு ஒரு வியாதி மாதிரி, அது வந்துச்சுன்னா நம்மள கொல்லாம விடாது, சோ நீ பத்திரமா இருக்கணும், உனக்கு எப்பெல்லாம் பயம் வருது இந்த செயினை பாத்துக்க, இந்த செயின் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கும்போ இப்ப அப்படியே கட் பண்ண பிளாஷ்பேக்ல சர்ச்சில் ஹீரோட பொண்ணு என்ன பண்றா பயந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றான் தான் பொண்ணை கூட்டிட்டு போறான்ல, அப்ப அந்த சர்ச் ஃபாதர் என்ன பண்றாரு ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு அந்த கல்ட் குரூப் தான் இவனும் போல இருக்கு. அவனா சொல்றானா நீ வந்து கடவுளை பார்க்க போற பாருன்னு சொல்லிட்டு அந்த பயலோட நெத்தியில மூணாவது ஒரு கண்ணை வரைஞ்சிட்டு கண்ணை திறந்து பாக்குறப்ப அவங்க எதையோ பார்த்துட்டு அலறான். இந்த சத்தத்தை கேட்டு அந்த குட்டி பொண்ணு பயப்படுறா.
பயப்படுறான். உடனே அப்பங்காரன் என்ன சொல்றான்னா, பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கிறேன்ல, இன்னும் 3 நாள் கழிச்சு உன்னோட பிறந்த நாள் வரப்போகுது, அதை எப்படி நம்ம ஃபன் பண்ணி கொண்டாட போறோம் அதை மட்டும் நினைச்சுக்க, வேற எதுவுமே நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே நிகழ்காலத்துல ஹீரோக்கு பல இல்லூஷன் வந்துட்டு போகுது. அப்படி போகும்போது ஹீரோ கிட்ட அவங்க பொண்ணு வந்து பேசுறா. ஆமாப்பா, எதுக்கு நீ அந்த செயினை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி கேக்குறா. பயத்துல இருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இங்க பாரு, அது என்னோட செயின், நீ எனக்கு தான் கொடுக்கணும், பயத்துல இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ பேசக்கூடாது, அவங்க வெறும் ஆட்டு மந்த, அவங்கள ட்ரெயின் பண்றது மட்டும் தான் நம்மளோட வேலை, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பங்காரன் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. இப்படி இருக்கும்போது ஹீரோ தான் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கால, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவோட பொண்ணு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமா, இந்த பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அதுக்கு யாரு உங்களுக்கு பொண்ணா இல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோ கிட்ட இருந்து பதில் கிடையாது. இங்க பாருங்க, நீங்க வந்து சோபியா கிட்ட அந்த பேரை சொல்லிருக்கீங்களா, அந்த பேரு வந்து பாத்தீங்கன்னா அவ சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா, அவங்க யாரு அப்படின்ட்டு எனக்கு தெரியல, பட் அந்த இல்லூஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது மூலமா தான் வரும், அவங்க பேசுற மாதிரி தான் நமக்கு கேட்கும், மேபி அவங்களால நமக்கு கெட்டது கூட நடக்கும், நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க, எனக்கு என் தம்பி மூலமா நடக்கிறது, உங்களுக்கு அந்த பொண்டாட்டியோ இல்ல அந்த உங்க புள்ளையோ அந்த பேரை நடக்குது, பாத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோவை பார்த்து அந்த பெரியவர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த நாய் கடிச்சதுல அந்த கை வந்து பாத்தீங்கன்னா செப்டிக் ஆயிட்டு போல இருக்கு. உடனே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு மருந்து தேடி பாக்குறாங்க. இப்ப இவங்க தங்கிட்டு இருக்க அந்த வீட்டோட கிச்சனுக்கு போய் பார்த்தா, ஒருத்தன் பாத்டப்ல தலையை விட்டு இறந்து போயிருக்கான், மாடிக்கு போனா ஒருத்தன் எலும்பு மருந்து குச்சி செத்து போயிருக்கான், இன்னொருத்தவன் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஹீரோ மாடியில இருக்கிறான்ல, அப்ப ஒருத்தன் வந்துட்டு உள்ள எதுவுமே பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஜன்னல் திறந்து இருக்கு, பட் ஹீரோட பொண்ணு என்ன சொல்றா, பொண்ணு பிரச்சனை இல்ல, அவரை வர சொல்ல அப்படின்றப்ப அவன் உள்ள வரான். வந்துட்டு அந்த ஜன்னல்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்த கிரியேச்சர் தெரியுது, அப்படியே இவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். குடுகுடுன்னு இவன் கீழே வரப்ப என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோன் கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, அவன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஜன்னல் திறந்திருக்கத பார்க்காம போயிட்டான், அதான் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம், அப்ப இந்த தாத்தா காப்பாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தாத்தா காப்பாத்துறதுக்காக போறாங்க. இப்படி இருக்கும்போது இன்னொருத்தனை காணுமே அப்படின்ட்டு அந்த தாத்தா கேக்குறப்ப, மேல ஜன்னல் திறந்திருந்தா அவன் கவனிக்கல, பாவம் செத்து போயிட்டான் அப்படின்றாங்க. இனிமேட்டு நம்ம இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை வழி நடத்தி கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது வந்து பாத்தா ஹீரோ அந்த இடத்துல அந்த லோகோ, அதாவது இந்த கல்ட் குரூப்போட லோகோ இருக்கிறத பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் மனித சங்கிலி மாதிரி கட்டி தொங்க விட்டு கொலை பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகும்போது அந்த கல்ட் குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்றான், வண்டி எடுத்துட்டு வந்து இவங்கள பிடிக்கிறதுக்காக வர ஹீரோ டக்குனு கண்ணாடி அவுத்து போட்டுட்டு வேகமா இவங்கள கூட்டிட்டு போறான். இருந்தாலும் அப்படி போகும்போது அந்த கல்ட் குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்றானா, அந்த தாத்தாவை இடிச்சிடறான். நல்லா ஒரு கீழே விழுந்துட்டாரு, கால அடிபட்டுட்டு. இதுக்கு மேல அவரால் வந்து பாத்தா நடக்க முடியாது, எப்படி இருந்தாலும் இறக்க தான் போறாரு. அதனால ஹீரோனும் அப்புறம் மத்தவங்க என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்க அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப அந்த தாத்தாவோட பொண்டாட்டி என்ன சொல்றான்னா, எப்படி இருந்தாலும் நான் சாக தானே போறேன், உங்க கூட செத்து போயிடுறேன் அப்படின்ட்டு அவங்களும் கண்கட்ட விட்டு அந்த கிரியேச்சரை பாக்குறாங்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள போன கடத்து ஹீரோன் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்கிறா, நீல மனுஷன் தானா, நீனும் அந்த கல்ட் குரூப்பை சேர்ந்தவன் தானே, எங்களுக்கு எல்லாரும் கொலை பண்ண தானே வந்திருக்க, உனக்கு ஏன்டா இப்படி ஒரு வேலை, கேண்டா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஹீரோட பொண்ணு என்ன பண்றா, வெளில நின்னுட்டு அப்பா கதவு தர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன பண்றா, இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ட் குரூப் எல்லாம் சேர்ந்தவன் கிடையாது, நான் வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கிறேன், இன்னமும் எனக்கு மட்டும் இந்த சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, திருப்பி உன் பொண்ணு என்ன பண்றா, கதவு தர அப்படின்றான், நீ எங்களை நல்லா ஏமாத்துற, இதுக்கு மேல உங்க கூட இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு அதை சோபியா கூட்டிட்டு மாடிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஹீரோ என்ன பண்றான், தான் பொண்ணோட ஆத்மா கிட்ட, இங்க பாரு, எதுக்கு நீ கத்திட்டு இருக்க கம்னுரே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடவும், உடனே அவங்க என்ன சொல்றாங்க, என்ன யாருமே இல்லாம தனியா பேசிட்டு இருக்கான், பைத்தியமாட நீனே, எதுக்கு இங்க வந்து போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்தை விட்டு அப்படியே நேரம் மாடிக்கு ஏறி போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோ என்ன சொல்றான்னா, மாடிக்கு போவாதீங்க, அங்க பிரச்சனை இருக்கு, நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆனா அந்த பொண்ணு கேட்காம என்ன பண்றா, மேல ஏறி போறா. அப்படி போகும்போது அந்த பொண்ணு என்ன பண்றானா, கால் தவறி கீழே விழுந்துட்டா. அப்படி விழும்போது சோபியா மட்டும் அந்த இடத்துல இருக்கால. ஹீரோ கேக்குறான், என் மேல உனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லையா அப்படின்றப்ப அந்த பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றா, அப்பா சீக்கிரம்ப்பா இந்த பொண்ணை கொலை பண்ணுப்பா, கண்ணை ஊத்து விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ கண்ணை ஊத்து விட போறான். பட் அந்த பொண்ணுக்கு தன்னோட பொண்ணு வயசு தானே இருக்கும், அதனால அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா பாவமா பாக்குறா. இல்ல பாப்பா வேணாம் பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்னப்பா இப்படி சொல்றா, கண்ணை ஊத்து விடு, அவுத்து விட்டா தானே நானும் அம்மாவும் கூட இருப்போம் அப்படின்றப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா. இருந்தாலும் அந்த பொண்ணு பாவம்னு சொல்லிட்டு அவளுக்கு கட்ட ஊத்து விட மாட்டான் அப்படின்றப்ப, அப்ப சோபியாவுக்கு முன்னாடி இருக்கிற ஹீரோயின் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ரத்தமா வருது. என்ன சொல்லி பார்த்தா இப்ப திருப்பி நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஏற்கனவே 3 நாள் கழிச்சு ஹீரோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வரும்னு சொல்லிருப்பான்ல, அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ஹீரோக்கு என்ன பண்றாரு, அவரோட அபார்ட்மெண்ட்ல கேக் வெட்டி அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஃபாதர் வந்துட்டாரு. வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டு மாடியில என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு அந்த கடவுளை காட்ட போறேன், நீங்க அந்த கடவுளை பார்க்க போறீங்க அப்படின்றப்ப உடனே தான் பொண்ணுகிட்ட, இங்க பாரு பாப்பா, என்ன ஆனாலும் சரி நீ கண்ணை மட்டும் திறக்காத, அப்பா எப்படியாச்சும் உன்னை காப்பாத்த போற அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஃபாதருக்கு என்ன பண்றானா, அந்த பொண்ணை பிடிச்சி அவன் நெத்தில ஒரு கண்ணை பறஞ்சு ஒரு கிரியேச்சரை பார்க்க வச்சுறான். பார்த்ததுமே இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிட்டா. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னு தெரியல, கத்துறான் கதறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்ணுக்கு போயிட்டா, நம்ம இதுக்கு மேல உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அந்த கிரியேச்சரை பார்க்க போறப்ப அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு
பொண்ணு தான் அப்பாவோட கையை பிடிக்கிறா. இவ்வளவு நேரம் ஹீரோ கூட இருக்கிறது பேய் தான், ஓகேவா? அந்த பேய் என்ன பண்ணுது, தான் அப்பா கையை பிடிக்கும் போது ஹீரோக்கு வந்து தான் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்ட்டும் இந்த கிரியேச்சர்களை கொலை பண்ற சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இவன் என்ன பண்றானா அவங்க மக்களுக்காக அந்த அங்க இருக்கிறவங்கள கொலை பண்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோக்கு என்ன பண்றான், இதுக்கு மேல நம்ம சரியா இருக்க கூடாது, நம்ம பொண்ணு வந்து ஒரு கற்பனை தான், சோபியாவையும் ஹீரோனையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசிட்டு என்ன பண்றானா வெளில கூட்டிட்டு வரான். அப்படி கூட்டிட்டு வரும்போது ஒரு பொண்ணு என்ன பண்றா, ஹீரோவை சந்தேகப்பட்டுட்டு அவனை கொலை பண்ண பாக்குறப்ப ஹீரோவும் வந்து பாத்தா இந்த கிரியேச்சர் குரூப்பை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லி தெரியவும் அவன் எதுக்கு நீ அவங்க ரெண்டு பேரும் காப்பாத்த பாக்குற, ஒருவேளை இங்க இனத்துக்கே துரோகம் பண்றியான்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த பொண்ணு கொலை பண்ண பாக்குறா. ஆனா ஹீரோ அவளை தள்ளி விட்டுட்டு ஹீரோனையும் சோபியாவும் கார்ல கூட்டிட்டு வேகமா போயிட்டு இருக்கா. போகும்போது வழியில ஹீரோட பொண்ணு நிக்கிறதெல்லாம் தெரியும். பட் அவளை கண்டுக்காம ஒரு இடத்துல போய் காரை நிறுத்திட்டு காரை கொளுத்தி விட்டுட்டு இந்த மேல இருக்கிற இடத்துக்கு போங்க, அது மூலமா நீங்க வந்து ரோப் கார் இருக்கும், அது மூலமா நீங்க பக்கத்துல இருக்க அந்த மலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அப்ப ஹீரோன் கேக்குறாங்க, ஏன்டா நீ வரமாட்டே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நீங்க போங்க இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் கரெக்டா அந்த இடத்துல அந்த சர்ச் ஃபாதர் வரான். ஃபாதர் வந்துட்டு ஹீரோ பிடிச்சி திட்டுறான், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ, எங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பிட்டியா நீ, இங்க பாரு உன் பொண்ணு வந்து காப்பாத்துற நான் தான், உன் பொண்ணு சொல்றதை கேளு, எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இங்க பாருங்க நான் ஒன்னு சொல்றேன், நீங்க வந்து திருந்துருங்க, அது எல்லாமே கற்பனை தான், என் பொண்ணு எனக்கு கற்பனையில தான் தெரிஞ்சா, அதே மாதிரியே உங்களுக்குமே வந்து பார்த்தா தெரியறதுக்கு எல்லாமே கற்பனை தான், சோ நீங்க திருந்துறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப டவர் மூலமா பக்கத்துல இருக்கிற ரோப் கார் பயன்படுத்தி இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு போலாம் சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஒர்க் ஆகல, அதனால பெல் அடிச்சு அந்த பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கொடுத்தா கரண்ட் வரும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா அதை கேட்டுட்டு அந்த கிரியேச்சருக்கு என்ன பண்ணுது, படியேறி நமக்கு மேல வர மாதிரி காட்டுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேச்சை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் மிஸ் இறந்து போயிருப்பாங்க, பட் எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கீழே வந்து ஹீரோ கிட்ட, அப்ப எதுக்குப்பா நீ வந்து இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, இவருக்கு இல்லாட்டி நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், இவரு தான் என்ன காப்பாத்தி உன் கூட வச்சிருக்காரு, ப்ளீஸ்ப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை கொலை பண்ணிட்டு அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருப்போமேப்பா அப்படின்றப்ப அவருக்கு என்ன பண்றானா தன் பொண்ணோட பேச்சு திருப்பி கேட்டுறவரோ சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது, ஒரு கத்தி எடுத்து ஒரு குத்து குத்துறாரு. பார்த்தா அது அந்த பொண்ணு கிடையாது, அந்த ப்ரொஃபசர் அதாவது அந்த சர்ச் ஃபாதர் தான் அந்த இடத்துல நிக்கிறாரு. அவர் குத்துன கிடைத்தது அவரும் சும்மா கிடையாது, தன்னை குத்துன கம்பி எடுத்து ஹீரோவை குத்தவும் ஹீரோவுக்கு என்ன பண்றாரு, அப்படியே இறந்து போயிட்டாரு. இதுக்கடுத்த மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் பல குரல பேசிட்டு இருக்குல்ல, ஜெஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இறந்து போயிருப்பாங்க, ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இது கத்துற கத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஷினோட சவுண்ட் கேட்க விடாத அளவுக்கு ஆகுது. ஆனா கிரண் என்ன பண்றாங்க, கரெக்டா 4 செகண்ட் தான் அந்த கதவு திறந்திருக்கும் அப்படின்ட்டு 1 2 3 4 சொல்லி எப்படியோ அந்த ரோப் காருக்குள்ள போயிட்டாங்க. சோ ரோப் காருக்குள்ள போன கருத்து சுத்தி இருட்டா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே அந்த பக்கத்துல இருக்க அந்த மலைக்கு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா ராணுவத்தை சேர்ந்த ஒரு சில பேர் இவங்களை கூப்பிட்டுட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது ஹீரோயினோட சோபியா இருக்கால, அந்த சோபியோட அம்மாவே வந்து பார்த்தா உயிரோட தான் இருக்காங்கன்ட்டு பொண்ணை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து ஹீரோனை தனியா கூட்டிட்டு போய் செக் பண்றாங்க, இவங்களுக்கு அந்த வியாதி இருக்கா அப்படின்ட்டு. இதை எப்படி செக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க இருக்கிற ஒருத்தவங்களோட ரத்தத்தை எடுத்து அந்த எலிக்கு போடுறாங்க. அப்படி போடும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு அந்த ஆளுக்கு என்ன பண்றானா, என்ன வந்து அந்த எலி கூட சேர்த்துருங்க, எதுக்கு எங்களை பிரிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வியாதி இருக்கு அப்படின்ட்டு அவங்க அங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த ராணுவத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. இந்த படத்தை நீங்க கடைசி வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டிருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்றி. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.